ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. யூடியூப் சேனலிலே இறைவனுடைய சிவராமனுடைய திருப்பெருமையை நம்ம அதிகமாக பாடிக்கிட்டு வரோம். இன்னும் பாடிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் பாடிட்டு தான் போகிறோம். அதனால இது யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமான்னா மூல முதல் பொருள் முக்கன் உடைய திருமைந்தன், ஆதிசக்தியுடைய சிறப்புல வாழ்ந்தவர். இவர் துடி போடாம எதுவுமே நடக்காது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய விநாயக பெருமான் இந்த காலகட்டத்திலே இவர் எங்க இருக்குன்னா இருக்கடம் குளக்கரை, ஆற்றுங்கரை, ஊரணின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலலாம் இருப்பாரு. அங்கே விபதி குங்குமம் இதெல்லாம் இருக்கும். குளிச்சுட்டு இறைவனை வழிபடுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிலை நம்ம தேட வேண்டியதா இருக்கு. ஆனா விநாயகர் எங்க பார்த்தா இருக்காரு, எங்க இருக்கிற எங்க வேணாலும் இருக்காரு. அதை பத்தி இது கிடையாது. எங்க இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன், சொல்றேன். ஆனா எங்க இருக்கிற அப்பேற்பட்ட விநாயக பெருமான அருணகிநாதரு முருகபெருமான முத்தை தரும் 10 திருநாய் கத்திக்குரு சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வரை என ஓதுனாரு. முத்து முத்தா பாடுன்னு சொல்லிட்டு முருகர் மறைஞ்சார். அதெல்லாம் நான் மகிழ்ச்சி பட்டேன். சரி, அடுத்தது முருகப்பெருமான் ஒரு பாடு பாடுவோன்னு சொல்லிட்டு பாட்டு எடுக்கிறார். வரல. முருகா என்னப்பா இது, நாக்கு சுயல மாட்டேங்குது, உண்மையில பாட முடியலையாப்பா, நான் என்னப்பா அப்படின்றார், கதறார், அப்படியே கைகாலம் முடிக்கிறார். அந்த நேரத்துல காட்டுக்குள்ளேருந்து ஒரு வெள்ளை யானை மணி அடிச்சுக்கிட்டு வருது. என்ன இந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு யானை வருது பாக்குறேன். பார்த்தா நல்லா மணி மாலை போட்டு வெள்ளை யானை தும்பி ஆட்டிக்கின்னு வந்துடும் போது கிட்ட அவரை அருணகிநாத பார்த்துக்கிட்டே போகுது. பின்னால என்ன இருக்கும், முன்ன தும்பி பின்னால வாலு, பின்னாலையும் தும்பி, அங்கேயும் மணி. என்னப்பா இது, முன்னையும் தும்பி இருக்கு பின்னாலையும் தும்பி இருக்கு. அப்பா விநாயக பெருமானே, நான் உன்னை மறந்துட்டேனப்பா அப்படின்னு விநாயக பெருமான் தோன்றி அருணகிநாதா நீ திருப்புகழை பாடுவாய் அப்படின்னு சொல்லும்போதுதான் உன்னை ஒரு பாடல் பாடுகிறேன் அப்பான்னு சொல்லி கைதல்ல நீரைகனி கைதல நீரைகனி ஆபமுடவள் போரி, கைதல நிறைகனி ஆபமுடவள் போரி, கபிய கரிமுக அடிபேணி கட்டிடம் மாடியவர் புத்தியில் உரைபவர், கட்டிடம் மாடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகம் என வினை கடிதே மதமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன், மதமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன், மபொருள் தீரல் பூய மத யானை, மதல வாயிரனை உத்தமி புதல்வனை, மதல வாயிரனை உத்தமி புதல்வனை, மற்றவில் மலர் கொடு பணிவேனே, தமிழ் அடைவினை முற்படு திரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முப்புறம் மேரி செய்த அஜுவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அது தீர, அத்துயரது கொடுது பிரமணிபடும் அபுண மனிதடை இவமாகி, அகுர மகளுடன் அஜரு முருகனை அகணமணமருள் பெருமாளே. இந்த பாடலை பாடும்போது விநாயக பெருமான் அருணகிரிக்கு முத்து முத்தாய் பாடு, என் தம்பி சொன்னது போல் முத்தை முத்தாய் பாடு, முத்து முத்தாய் பாடு என்று சொல்லி விநாயக பெருமான் மறைஞ்ச அருணகிரியார் முத்தமிழ் இந்த விநாயக பெருமானை திருப்பெருமையை பாடி திருப்புகழை பாடி மகிழ்ந்தார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய விநாயக பெருமானுடைய சிறப்பை இப்போது நம் இந்த யூடியூப் சேனலில் ஒரு பெருமையாக ஒரு பாடி அவருடைய சிறப்பை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எங்க பார்த்தாலும் விநாயக பெருமான், எங்க பார்த்தாலும் விநாயக பெருமான், நோட்டீஸ் விநாயக பெருமான் படித்து பார்த்து கிழிச்சி கீழே போடுறாங்க. அந்த விநாயக பெருமானை மாரி நீங்க பாக்குறீங்க, பார்க்காம இல்லை. இது என்னப்பா செவுத்துல, இது என்னப்பா இது விநாயக பெருங்க ஐயா,
முச்சந்தி உண்டு போச்சுப்பா. முச்சந்தி ஐயா, அதுக்கு விநாயகர் பெருமானம் காவல். நீங்களும் சொல்லுங்க, எப்பேற்பட்ட வல்லமுடையர். இது என்னப்பா இது? கந்திஷ்டிப்பா, கந்திஷ்டி. எதுயா? அதுக்கா விநாயகர் பெருமான்? ஆமா, என்னப்பா இது விநாயகர் பெருமான்? இது என்னப்பா ரோடு? மூல ரோடு. அப்பா இது மூல ரோடு. அங்க ஒரு விநாயகர் பெருமானை வாங்கியாந்து வை. என்னப்பா இது? காவலா, வாட்ச்மேனா? அவர் எப்பேற்பட்ட வல்லமுடையவர் தெரியுமா? எந்த ஆலயத்திலும் முதல் இருக்கப்பட்ட விநாயகர் பெருமான் எல்லா இடத்திலும் இருக்கிறார். விநாயகர் பெருமான தெரு ஃபுல்லா பிள்ளையார் சக்திக்கு வைக்கிறீங்க, வணங்குறீங்க, அப்புறம் பார்த்தா அது கடல்ல கொண்டு போய் உடைக்கிறீங்க, அடிக்கிறீங்க. என்னப்பா இது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இறைவனை எப்படி வழிபடணும், எப்படி செய்யணுன்றது முதல்ல உணர்ந்துக்கணும். என்ன, இதுதான் நான் சொல்றேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலம், பழைய நிலம் வரும் அப்படின்னு அம்மா சொல்றான். அதுதான் சொல்றேன். விநாயகர் பெருமான் எங்க இருக்குன்னு பார்த்தா கதுவுல. என்னப்பா இது? விநாயகர் பெருமான் காவலுப்பா, கதுவுல வச்சிருக்கோம். காவல். மகாலட்சுமி வருவா அப்படின்னு நீ தீட்டு கூட போய் அதை தொட மாட்டியா? சுத்தபத்தம் இருக்குமா? இருக்காது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்? விநாயகர் பெருமான் இருக்கணும். அந்த ஆதி காலத்திலே இந்த மாதிரி சுத்தபத்தம் இல்லைன்ன உடனே அவருடைய தும்பியை கலட்டி, மகுடத்தை கலட்டி தூக்கி அடிச்சார். தும்பி தான் தேளுடைய கொடுக்கு, தலைதான் உடல். இந்த தேள் கொடுக்கு அந்த குடும்பத்தில் கொட்டும் போது சுத்தபத்தம் இல்லைன்னா விநாயகர் பெருமான் எல்லாம் பயந்தாங்க. இன்னைக்கு எங்க இருக்குது? மாசம் 30 நாளும் ரோட்ல தோசை சுட்டுன்னு இருக்கு. உதிரம் இல்லையா? தீட்டு இல்லையா? 5 நாள் 3 நாள் ஏன்னா இருக்காங்களா? சுத்தபத்தம் இல்லை. எந்த தேவதை வீட்டுக்குள்ள வருது? சுத்தம் தானே. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இப்போ 135 காமம் ஓடிக்கிட்டு இருக்கு, 140 பணம் பின்னால ஓடிட்டு இருக்கு. என்ன ஆகும்? ஆதிசக்தி கடல் கண்ணான் இருக்கா? அவதான் இதுக்கு நிகர் சொல்லணும். இந்த விநாயகர் பெருமானுடைய சிறப்பை இந்த பிடிபி சேனலிலே அருமையா சொன்னோம். இவர் எப்படி வணங்கினா எப்படி நம்ம காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு ஆணி எழுத்தமாக இந்த பிடிபி சேனலில் சொல்லி கொண்டிருக்கிறோம். விநாயகர் பெருமானுடைய திருக்காட்சியை பாருங்கள், இதை கேட்டு அருள் புரியுங்கள். ஓம் விஜயா ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.